யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், திராட்சை தோட்டக்காரர் என் பிதா தேவன் என்று சொல்கிறார். நான் தான் மெய்யான திராட்சை செடி. நான் போலி திராட்சை செடி அல்ல, மெய்யான திராட்சை செடி. நீங்கள் கிளைகளாக இருக்கிறீர்கள், கொடியாக இருக்கிறீர்கள். பாருங்க, தேவன் தோட்டக்காரர், இயேசு செடி, திராட்சை செடி. நீங்களும் நானும் அவருக்கு கிளைகள், கொடிகள். ஸோ ஒரு தோட்டக்காரனுக்கு என்ன விருப்பம் இருக்கும் என்றால், அவன் தோட்டத்தில் கனிகள் இருக்க வேண்டும். இது திராட்சை தோட்டம் என்று சொல்லும் பொழுது அங்கே திராட்சை கனிகள் வர வேண்டும். அதற்காகத்தான் தோட்டக்காரர் ஆகிய தேவன் தோட்டத்தை வைத்திருக்கிறார். தோட்டத்தின் வைத்திருப்பதின் நோக்கமே என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கைக்கு தனக்கு ஒரு திராட்சை பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டம். ஸோ அந்த தோட்டத்தில் இயேசுவை நட்டு வைத்து அவர் செடியாக இருந்து அதில் கிளைகளாக, கொடிகளாக நம்மையும் இணைத்து கொள்ளுகிறார். தேவன் இயேசுவை தன்னோடு கூட இணைத்து பேசுவது ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை என்றால், அவருடைய தேவகுமாரன். ஆனால் அந்த 2 பேரிலும் நம்மையும் இணைத்து நமக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்களோடு கூட நம்மை இணைத்து கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனே நம்மை பார்த்து, நான் தான் திராட்சை செடி, அதில் உனக்கு ஒரு பங்கு தருகிறேன், நீ தான் கொடி, நான் கனிகளை உண்டாக்க விரும்புகிறேன், அதை என்னால் உண்டாக்க முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், திராட்சை பழங்கள் உண்டாகும். ஆனால் அந்த திராட்சை பழத்தை உன் மூலமாக உண்டாக்க விரும்புகிறேன். நீயாக அதை உண்டாக்க முடியாது, அதை நான் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் தான் செடி. அப்போது இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது என்னென்றால், தோட்டக்காரராகிய தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சுத்தம் பண்ணுவது அவருடைய கடமை. அதை அவர் செய்வார். ஏனென்றால் கிளைகள், கொடிகள் அதிக கனிகளை தர வேண்டும் என்பது தோட்டக்காரருடைய விருப்பம். மேக்சிமம் அந்த இடத்துல வைக்கப்பட்ட செடி, அதன் மூலமாக எவ்வளவு திராட்சை கனிகள் வர வேண்டுமோ அது பெறுவதற்கு அவர் என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படி அதுக்கு எரு போடுகிறார், கொத்தி விடுகிறார், அப்படி செய்வது மூலமாக அந்த திராட்சை செடி நன்றாக வளர்ந்து அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனாகிய தோட்டக்காரன விருப்பம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் கனிகள் கொடுக்க வேண்டும். அது வீடிலும் சரி, வேலை எடுக்கிற சலசும் சரி, சபையிலும் சரி, கனிகளை எல்லா இடங்களிலும் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை தவறு விடுகிறோம். நம்ம என்ன செடியாக இருக்கிறனால கொடியாக இருக்கிறோம், அது போதும் என்று சொல்லப்படுது. ஆனால் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், நான் தான் திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடிகளைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். உலர்ந்து போன அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நான் ஒரு நாள் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ரோடு ஓரத்தில் வேப்பிலை மரத்திலிருந்து அந்த கிளைகள் வெட்டப்பட்டு கீழே எல்லாம் கிடந்தன. அப்பொழுது அந்த
கீழே கிடந்த கொடிகளில் வேப்ப இலைகள் அவ்வளோ பசுமையாக இருந்தது. ஏனென்றால் வேப்ப இலைகளை பறிக்கணும் கொஞ்சம் மரத்தில் ஏறணும். ஆனால் அன்று தரையிலே கடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பசுமையாக இருக்கிறது, இவ்வளவு பச்சையாக இருக்கிறது, இவ்வளவாக கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று அதை பார்த்து கொண்டு கடந்து போய்விட்டேன். அடுத்த நாள் திரும்பவுமாக அதே பகுதியிலே, அதே சாலையிலே நான் செல்லும் பொழுது அதே இடத்துல அந்த வேப்ப மரத்தின் இலைகளை பார்த்தேன். எல்லாம் காஞ்சு போய் உலர்ந்து போய் சத்துவமற்று, நேற்று எல்லாம் பச்சையாக இருந்தது, இன்றைக்கு எல்லாமே மாறிவிட்டதை பார்க்கிறேன். இப்போ பாருங்கள், மரத்தோடு செடியோடு கொடி இணைந்திருந்தால்தான் அந்த பசுமை அதனுடைய பலனை கொண்டு வர முடிகிறது. அதோடு டிஸ்கனெக்ட் ஆகினா அடுத்த நாளே அது அப்படியே காய்ந்து போய் உலர்ந்து போய் விடுகிறது. சரி, அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அந்த பக்கத்திலே நடந்து போகும் பொழுது அந்த இடத்துல வந்த பொழுது அந்த இலைகளை தேடினேன். உலர்ந்து போன இலைகள் இருக்கும் வேண்டாம், ஒன்றையும் காணோம். ஏன்னா உலர்ந்து போனபடினாலே அதை எரிப்பதற்காக குப்பை மேட்டுக்கு கூட்டிக் கொண்டு எடுத்து சென்று விட்டார்கள். இதன் ஆண்டவரும் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நான் செடி, நீ கொடி, நீ கிளைகள், நீ தான் கனி கொடுக்க வேண்டாம். அப்படி கனி கொடுக்காதவைகளை தேவன் என்ன செய்கிறாருன்னா, 2ஆம் வசனத்தில் அவர் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அது கனி கொடுக்காது என்று அறிந்து அதை அவர் வெட்டி போடுகிறார். இது இனிமேல் தேவையில்லை என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நிறைய கனிகள் கொடுக்க வேண்டிய சில கொடிகளில் கொஞ்சம் தான் வருது, அதையும் பார்க்கிறார். அப்போ அவைகளை எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் என்பதை தேவன் சுத்தம் பண்ணி அவைகள் அதிக கனிகளை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஸோ அந்த சுத்தம் பண்ணுதல் என்பது கத்தியிலே அதை வெட்டுவதற்கான கத்தி ஒன்று இருக்கிறது. அந்த கத்தியை வைத்து தான் வெட்டி அதை நல்லா வளரும்படியாக அந்த தோட்டக்காரர் செய்வார். அதனோட அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எவைகளை கட்டினால் நாம் வளருவோம், எவைகளை வெட்டினால் நாம் இன்னும் தொடர்ந்து முன்னேறி இன்னும் அதிக கனிகளை தேவனுக்கு கொடுப்போம் என்று அறிந்து அதை மாத்திரம் என்ன செய்வார், வெட்டி போடுவார். அது ஒருவேளை கோபமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம். அதை முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மை காண செய்வார், நம்முடைய கண்கள் காண செய்வார். நிர்பந்தமான மனுஷன் என்று உணரும்படியாக நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாதவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அதாவது கனியற்ற ஒரு வாழ்க்கைக்கு இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து போட்டு சுத்திகரித்து நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். ஆமென். அப்போ அந்த சுத்திகரிப்பு எப்படி நடைபெறும் என்றால், அவர் கத்தியை கொண்டு தான் அதை வெட்டுவார்கள். வெட்டும்போது அது வேதனை தரும் அல்லவா? அதே மாதிரி தான் நமக்கும் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ நம்மை சுத்திகரிக்கிறதும் சுத்தமாக்குறது எதுனாக்கா கிறிஸ்துவனுடைய உபதேசம், கிறிஸ்துவனுடைய போதனைகள். மத்தேயு 5, 6, 7 அற்புதமான போதனைகள். அது இல்லாமல் மற்ற அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவர் சொன்னது, அவைகளை கேட்டு கீழ்ப்படிந்தால் நாம் சுத்தமாக்கப்படுவோம். சுத்தமாக்கப்படும் பொழுது மாத்திரமே தேவன் நம்மை கனி கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிப்பார். ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிற விதமாக கனி கொடுக்க வேண்டும். அது 30, 60, 100 எதுவாக இருந்தாலும் சுவாமி, நீர் விரும்புகிற கனிகளை நான் தரணும். நீர் விரும்பினது ஒன்று இருந்து நான் கொடுப்பது ஒன்றாக இருக்கும் என்றால், எங்கே குறையுண்டோ அதை எனக்கு சுட்டி காட்டும். என் கண்கள் காண உதவி செய்யும். அவைகளை சரி செய்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு நான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்பேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் கெஞ்சுங்கள், கேளுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அதை உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.